தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் உலகமெங்கும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பரபரப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் ஏற்படலையே. இந்த ஜனநாயகன் திரைப்படம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே நெட்டில் ரிலீஸ் ஆகி ஊரில் இருக்கிறவெல்லாம் பார்த்து இதை நாங்கள் ஃபோன்லேயே பார்க்க முடியல, 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடித்தானுங்க அப்படிங்கிற மாதிரி இதை ஃபோன்லேயே பார்க்க முடியாது, தியேட்டர்லலாம் உட்காந்து எப்படிங்க பார்க்க முடியும் அப்படின்னு பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் தாவேகாவுடைய அமைச்சர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து கதறி அழுகிற மாதிரியான காட்சிகள் வெளியாகி அதுதான் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாண்புமிகு அமைச்சர்களே, நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள்? இது விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம், இதுக்கப்புறம் விஜய் அண்ணா இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாரே அப்படிங்கிறதுக்காக அழுகிறீங்களா? 3 மணி நேரம் உட்கார வச்சு எங்களை செஞ்சுட்டீங்களடா அப்படின்றதுனால உட்காந்து அழுகிறீங்களா? நீங்க ஏன் அழுகிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். வசூல் ராஜா MBBS திரைப்படத்துல கமலஹாசன் சொல்லுவாரு, ஏண்டா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி நடிக்கிறியே, சிவாஜி அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றியே அப்படிங்கிற மாதிரி அந்த அமைச்சர்கள் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன், இத தளபதி பார்க்க போறாரு. உங்களுடைய தத்ரூப நடிப்பு தளபதி விஜய் அவர்களை உரைய வைக்கணும். ஆகா, நம்ம அமைச்சர்கள் எல்லாம் நமக்கு மேல நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே பார்த்து அப்படியே புலகாயுதம் அடைஞ்சிடணும். அந்த அளவுக்கு நடிக்கணும் அப்படின்னு வேற லெவல்ல தமிழக அமைச்சர்கள்லாம் அப்படியே அழுது தீக்கிறத பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது. பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சந்திச்சிருச்சிட்டு இருக்கு, நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த அமைச்சர்களுக்கு கண்ணில் கண்ணீர் வராது. ஆனால் விஜய் அவர்களுடைய திரைப்படத்தை பார்த்து இவங்களுக்கு கண்ணீர் வருது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தமிழக மக்களுக்கே வெளிச்சம். இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருச்சு. விஜய் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு கேக் வெட்டி அதை போட்டோவா எடுத்தே நான் போடுவேன். FDFS அது விஜயோட கடைசி திரைப்படம், நான் விடுவேனா, அது விஜய் ரசிகர்களை நிம்மதியா தூங்க விட்டுருவனா அப்படின்னு த்ரிஷா அவர்கள் கிளம்பி ஜனநாயகனுடைய FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அது ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன் திரிச்சா இப்படி பண்ற, எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு இந்த தாவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் சமூக ஊடகங்கள்ல புலம்பி தீர்த்துட்டு இருக்காங்க. திரிஷா வந்தா பரவாயில்ல, திரிஷாவோட அம்மாவும் சேர்ந்து வந்திருக்காங்க. திரிஷாவும் திரிஷாவோட அம்மாவும் தனித்தனியா விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை FDFS போய் பார்த்து ரசிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் விஜய் அவர்கள் முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா வெறும் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு தான் டைட்டில் கார்டு அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனால் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த திரைப்படம் வர்றதுனால மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு டைட்டில் கார்டு போட்டு அப்படியே புலகாயுதம் அடைஞ்சுக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம், அதை கொண்டாடி தீர்க்கணும் அப்படின்னு அமைச்சர்கள் எல்லாம் போய் பெர்மிஷன் கேட்குறாங்களாம் விஜய்கிட்ட. விஜயண்ணா எங்களுக்கு 3 மணி நேரம் பெர்மிஷன் வேணும். என்னப்பா பண்ண போறீங்க? மக்கள் பிரச்சனைக்காக எதுவும் போராட போறீங்களா? டெல்லியில் நீட்டுக்காக மாணவர்கள் போராடுறாங்க, நீங்கள் அது மாதிரி ஏதாவது பண்ண போறீங்களா? இல்லைனா உங்களுடைய கடைசி திரைப்படமாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து நாங்கள் ஆனந்த கண்ணீர் விடணும், அதுக்காக தான் உங்ககிட்ட நாங்கள் 3 மணி நேரம் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு ஒவ்வொரு அமைச்சர்களும் லீவ் லெட்டர் எழுதியிருக்காங்க. நான் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து ரசித்து கடைசி காட்சியில் கண்ணீர் வடிக்க இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எனக்கு 3 மணி நேரம் பெர்மிஷன் கொடுக்க வேண்டும்
இதுல நம்ம செங்கு ப்ரோ இருக்கிறார்ல, வயசு 85 ஆச்சு, மூத்த அரசியல்வாதி. எம்ஜிஆர் கிட்டலாம் வந்து எம்எல்ஏவா இருந்தவரு. அவர் வந்து அப்படியே ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு, ஜனநாயகன் திரைப்படத்த பார்க்கறதுக்கு. அவர்லாம் ஒரு காலத்துல எம்ஜிஆர் திரைப்படங்களுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு, அவர் வந்து தியேட்டர்ல வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு, அப்படி இருந்த மனுஷன் கடைசியா விஜயோட படத்துக்கு ரோட் ஷோ போயி, அவர் விஜயோட படத்துக்கு வந்து விசில் அடிச்சு, இப்போ போய் செங்கோட்டையன் அவர்கள் வாயில கைய வச்சு ஊதுனா விசில் வருமா? இல்ல ஃபூ ஃபூன்னு காத்து வருமா? அப்படிங்கிறது கூட தெரியல. எதுக்கு செங்கு ப்ரோ உங்களுக்கு இந்த வேலை? தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட புகார்கள். 200 ரூபா டிக்கெட்டை 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அவருடைய திரைப்படத்துக்கு 200 ரூபா டிக்கெட்டை 2000 5000க்கு விற்றாங்க. அப்போ உங்களால் எதுவும் கேட்க முடியல, நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இல்லை. ஆனால் இன்னைக்கும் அதே தான் நிலைமை. 200 ரூபா டிக்கெட்டை 800 ரூபா 1000 ரூபா கொடுத்து தான் மக்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, அதற்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? நம்ம வடக்கன்ஸை பார்த்து கலாய்ப்போம். அவங்களுக்கு என்ன தெரியும், மேல்மாடி காலி பான்பராக்க போட்டு ரோட்டில் எச்சியை துப்புறதுக்கு தான் அவங்க லாய்க்கு அப்படின்னு ஏகப்பட்ட இடங்களில் வந்து நம்ம வடக்கர்களை விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்தியாவுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக தலைநகர் டெல்லியில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஆளுகிற பாஜக அரசிற்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு வடக்கன் போராடிக்கிட்டு இருக்கான், இங்கே தமிழன் ஜனநாயகனுக்காக போராடிக்கிட்டு இருக்கான். ஜனநாயகனை எப்படியாவது முதல் நாள் முதல் காட்சி பார்த்துடணும் அப்படின்னு 200 ரூபா டிக்கெட்டை 800 ரூபா 1000 ரூபா கொடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தியேட்டருக்கு போய் கொண்டாட்ட மனநிலையில் இருக்கான். அங்கே லட்டியை வச்சு அடி வாங்கிட்டு மண்டை உடஞ்சி அவன் அங்கே போராடிக்கிட்டு இருக்கான். அப்போ தமிழக இளைஞர்களுக்கு ஜனநாயகம் வேண்டாம், எங்களுக்கு ஜனநாயகம்தான் வேண்டும் அப்படின்னு இந்த திரை கவர்ச்சியில், இந்த ஹீரோ ஒர்ஷிப்பில் நடிகர்களுக்கு பின்னாடி தமிழக இளைஞர்கள் போய்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. நிறைய எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ இந்த மாணவர்கள் அமைப்பு எல்லாம் அந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்குது. தமிழக காவல்துறை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, ரிமாண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரையில் போராட்டம் நடந்திருக்கு, கோயம்புத்தூரில் நடந்திருக்கு, சென்னையில் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து கூட நாங்கள் வந்து ஜனநாயகனைத்தான் கொண்டாடுவோம், ஜனநாயகத்தை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு தியேட்டரில் போய் விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்காவது தியேட்டர் வாசலில் போய் போராடலாம் அப்படின்னு ஒரு சில மாணவர்கள்லாம் போய் தியேட்டர் வாசலில் நின்று நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. காவல்துறை அவங்கள குண்டு கட்டா அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுது. நீ என்ன ஜனநாயகன் திரைப்படத்தோட கொண்டாட்டத்தை கெடுக்கிறியா? தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டாட விடாமல் அதை சீர்குலைக்க வந்த தீய சக்தி நீ அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கைது பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. கொண்டாடுற அளவுக்கு ஜனநாயகன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த திரைப்படமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 3 மணி நேரம் இல்லை, அங்கே 1 மணி நேரம் கூட உட்காந்து தியேட்டரில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப 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 சுமாரான படம் தான். ஹச் வினோத்தோட டைரக்ஷன் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும். ஆனால் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது டோட்டலி வேற மாதிரி இருக்கும். ஒரு சீன்லாம் சொல்கிறேன், பிரகாஷ்ராஜ் வீட்டுக்கு வந்து விஜய் அவர்கள் போவார். அந்த பர்டிகுலர் சீனில் எம்ஜிஆரோட ஃபோட்டோ இருக்கும், அந்த எம்ஜிஆர் ஃபோட்டோ கீழே சாட்டை இருக்கும். அந்த சாட்டை அப்படியே தவறி விழும். அதை வந்து அப்படியே விஜய் வந்து தாங்கி பிடிச்சிருவார். அப்போ எம்ஜிஆரோட ஃபோட்டோ வந்து பேசும், தங்கமே தளபதி அப்படிங்கும். உடனே இவருக்கு வெறி வந்துடும். கையில் சாட்டை எடுத்துட்டு பிரகாஷ்ராஜை போட்டு அடி அடின்னு அடிப்பார். நான் இட்டால் அது நடந்து விட்டால் அது தேவன் என்றாலும் விட மாட்டேன் அப்படின்னு நான் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே வசனம் பேசிக்கிட்டு, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அந்த தேவன் என்றாலும் விட மாட்டேங்கண்ணா, ஆனால் அடி வாங்கிக்கங்கண்ணா அப்படின்னு பிரகாஷ்ராஜை போட்டு இப்படி இப்படி அடிப்பார். என்ன மாதிரியான கிரிஞ்சான சீனு! இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சான சீனெல்லாம் தமிழ் சினிமாவில் நான் பார்த்ததே கிடையாது. இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்களுடைய பேர் என்ன தெரியுமா? தளபதி வெற்றி கொண்டானா. டிவிகே, அம்பேத்கரோட சட்டம் பாயலன்னா டிவிகேவோட சட்டம் பாயும் அப்படின்ட்டு கையில் சாட்டை எடுத்து போட்டு பிரகாஷ்ராஜா அடிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. இதெல்லாம் எப்படா தியேட்டரில் உட்காந்து பார்க்க போறீங்க அப்படின்னு நினைக்கும் போது சிரிப்பு தான் வருது. சரி, ஒரு பக்கம் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு மாணவர்கள் டெல்லியில் போராடிட்டு இருக்காங்க, தமிழக இளைஞர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, மக்களாகிய நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றணும், நம்மளுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து நம்ம ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நமக்கு விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படமே போதும், அதை 3 மணி நேரம் பார்த்துட்டு
நம்ம வந்து இழுத்து மூடிட்டு படுத்துட்டு மறுநாள் விடிஞ்சா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.